அந்த இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இறைவன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தவர். அவரிடமிருந்து பிரிந்து வந்தால் இப்போ நானும் இறைவன் தானே, அந்த இறைவனுக்குரிய சக்திகள் எல்லாம் நம்மிடம் இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இறைவனையும் நம்மையும் ஒரு என்ன சொல்கிறதுனா பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடுப்பு தகன்னு எரியுது. அதில் கறிக்குட்டையை போடும்போது சின்ன சின்னதாக அந்த நெருப்புகள் எல்லாம் பறக்கும். அந்த நெருப்புகள் பறந்து எந்த இடத்தில் விழுகிறது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அந்த விழுகின்ற நெருப்பானது தட்டன் தரையிலே விழுந்து விட்டது என்றால் கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பானது காணாமல் போய்விடும். அதே அந்த நெருப்பானது காய்ந்த சருகின் மீது விழுகிறது என்றால் அந்த அடுப்பு எப்படி எரிந்ததோ அதே போல் அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு நெருப்பு பிரளயத்தை அந்த இடத்துல உண்டாக்கி காய்ந்த சருகுகளின் மீதோ காய்ந்த கட்டைகளின் மீதோ இந்த மாதிரி விழுந்ததுன்னா அப்போ அது விழுகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல அது தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பரம ரகசியம். இப்போ நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எனக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் எப்பொழுதுமே இறைவனுடைய அருமை பெருமைகளை கேட்டு அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திலோ அல்லது சூழ்நிலையிலோ நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அது பறந்து சென்று அந்த சருகில் விழுந்தது போன்று அந்த அக்னி ஜுவாலையை மீண்டும் அது உண்டாக்கும். அந்த அடுப்பில் இருந்த அந்த தகைப்பு போலவே இங்கும் அது உண்டாக்கும். அந்த ஆற்றலை நம்முள் உணர முடியும். மாறாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கடவுளை பற்றியே எண்ணாத ஒரு குடும்பத்திலே நாம் போய் விழுகின்றோம். ஒரு தரையில் விழுகிற மாதிரி அந்த இடத்துல பிறவி எடுக்கிறோம். நம்ம சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இல்லை. அப்படியே நமக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த தணலானது அப்படியே இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைவது போல சுற்றுப்புறத்திலே இருக்கின்றவர்களின் சூழ்நிலைக்கின் அதே போல் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப நம் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். சில பேர் அதில் விதிவிலக்கு. ஆனால் அந்த மாற்றம் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறிவிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் நம்முள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள்வதும் அதை உணர மறுப்பதும் அப்படிங்கிற நிகழ்வானது நிகழ்கிறது. எப்படி என்னுள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்போதிருந்தே நினைக்க ஆரம்பித்து விட்டால் இறைவன் அதற்கு ஏற்றாற் போல ஒரு வழியை கட்டாயமாக ஏற்படுத்தி தந்து விடுகின்றார். அதிலெல்லாம் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம். இதற்காக நான் இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு இடத்திலே அந்த சருகின் மீது போய் விழ வேண்டுமா அப்படின்னா கிடையாது. இன்னமும் உங்களுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நாம் பிறப்பு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒருவேளை நாத்திக குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த நெருப்பு துளியானது பறந்து பறந்து எப்படியாவது காற்றின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு சருகின் மீது ஒரு சில நேரங்களில் விழும். அப்போ சின்ன தணலானது பெரியதாக மாறக்கூடும். அதே போல தான் நீங்கள் மனதிலே இறைவனை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் போது அவரை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றும் பொழுது நீங்கள் அந்த ஆசையை மேலெழுப்பும் பொழுது இந்த காற்றானது வீச ஆரம்பிப்பது போல இறைவனின் கருணை உங்கள் மீது திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ அந்த தணலானது மீண்டும் பறந்து எப்படியாவது அந்த சருகை நாடி போவது போல உங்களை அடியார் கூட்டத்திலே இறைவன் சேர்த்து விடுவார். அடியார் பெருமக்களுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால் இறைவனின் புகழை பாடலாம், இறைவனின் பெருமைகளை பேசலாம், இறைவனைவே நினைத்து உருகலாம், இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் அந்த இடத்திலே கிடைக்கும் பொழுது நாம் அந்த சருகை அடைந்தது போல அந்த தணலானது மீண்டும் மீண்டும் பெருகி ஒரு நெருப்பு பிழம்பாக மாறுவது போல நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர முடியும், நம்முள் இருக்கின்ற சக்தியை உணர முடியும். இது உண்மையாகவே நாம் தான் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பு எப்படி இருந்தாலும் சரி,
நாம் செய்த வினையின் பயனாக நாம் என்ன இந்த பிறவியிலே செய்ய வேண்டும் என்று இறைவன் விதித்து அனுப்பினாரோ அதற்கு தகுந்தாற் போல பிறவியை நாம் எடுத்திருப்போம். அதில் எந்த குற்றம் குறையும் இறைவனை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் நாம் செய்தது, அதன் வினை பயனாக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த பிறவி என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த பிறவி என்பது இந்த உடலுக்கும் உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவுக்குமாக இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கின்றார். குறைந்தபட்சம் இந்த பிறவியிலாவது உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள். நீ வேறு யாரும் இல்லை என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பிறவியை யார் கொடுக்கிறார்? சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நீ எங்கேயெல்லாம் தட்டி தடுமாறி கீழே விழ போறியோ எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு தூக்கி விடுவார். எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு மேலே தூக்கி விடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் என்றால் சிவபெருமான்.